தாய்மாமனில் மஞ்சமலை மாயாண்டி வீட்டுக்கு போய் யார் என் பொண்ணை இப்படி பண்ணுது, இதை கேட்குறக்கு ஆள் இல்லைன்னு நினச்சிட்ருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட்டுட்ருக்காரு. அந்த இடத்துல பூங்குடி வந்துடுறாங்க. பூங்குடி வந்தோடனே அப்பா அப்படின்னு சொல்லிட்டு பூங்குடியோட மண்டையில் கட்டு போட்டுருக்கிறத பார்த்தோன்னே மஞ்சமலையும் அழுதுறாரு. பூங்குடியும் அவங்க அப்பாவை பார்த்தோன்னே அந்த ஆத்திரத்தில் அழுதுறாங்க. அழுத உடனே என்னம்மா ஆச்சு அப்படின்னு கேட்குறாரு. அப்பா ஒன்றும் இல்லைப்பா அப்படின்னு சொல்கிறக்குள்ளேயே ராசாத்தி எங்கள் வீட்டு பிள்ளைய அடித்தா கேட்குறக்கு ஆள் இல்லைன்னு நினச்சிட்ருக்கீங்களா, ஊரில் இதெல்லாம் கேட்குறக்கு ஆளே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ராசாத்தி பூங்குடி பேச விடாமல் பேசிகிட்டே இருக்காங்க. சொடலையும் கூட கூடவே அப்பப்போ ஆமாம் ஆமாம் என்ன தான் நினச்சிட்ருக்காங்கன்னு தெரில, எங்கள் வீட்டு பொண்ணை அடித்தா யாருமே கேட்க வர மாட்டாங்கன்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்களா, அடித்து மண்டை கிண்டையெல்லாம் உடச்சி போடுவோமையா அப்படின்னு சொல்கிறாரு சொடலை. அழகுற அந்த இடத்துல இங்கே யாருங்க, அங்கே என்ன நடந்தது ஏது நடந்ததுன்னு தெரிஞ்சுக்கிட்டு பேசுங்க, நீங்கள் வாட்டுக்கு உங்கள் வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காதீங்க என்ன அப்படின்னு சொல்கிறாரு. இதை கேட்ட மாயாண்டி எப்பா அழகுரு நீ சித்த அமைதியாக இருப்பா அப்படின்னு சொல்கிறாரு. மஞ்சமலை நான் மனசறிஞ்சு சொல்கிறையா, நீங்கள்லாம் நல்லாவே இருக்க மாட்டீங்க, என் புள்ள மண்டை இப்படி உடச்சிருக்கீங்கள, நான் உங்கள் யாரையும் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி சாபம் கொடுக்குறாரு மாயாண்டி வீட்டுக்கு. இதை கேட்ட அழகரு இங்கேருங்க அவ்வளோதான் மரியாதை, சும்மா நீங்கள் வாட்டுக்கு உங்கள் இஷ்டத்துக்கு வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிக்கிட்டு இருந்தீங்க, அம்புட்டு தான் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறாரு அழகரு. என்னையா பண்ணுவ என்ன பண்ணுவ அப்படின்னு கேட்குறாரு மஞ்சமலை. மாயாண்டி உடனே எப்பா அழகரு சித்த அமைதியாக இருப்பா, நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கோம்ல அப்படின்னு சொல்லி அழகரை சமாதானப்படுத்துறாரு. இல்லப்பா நீங்களே பாருங்க இங்க என்ன நடந்ததுன்னே தெரியாம எப்படிலாம் பேசுறாங்கன்னு அப்படின்னு சொல்றாரு அழகரு. இதை கேட்ட ஊர் பெரியவங்க எல்லாரும் எப்பா மஞ்சமலை இதா இங்கே என்ன நடந்ததுன்னு தெரிஞ்சுக்க போகிற, உன் பொண்ணு உன் முன்னாடியே இருக்கா, உன் பிள்ளைய கேட்டீங்கன்னா தெரிய போகுது, இதில் என்னப்பா ஊருக்காரங்க கேட்க மாட்டாங்கன்ட்டு கட்டிட்டு கிடக்குற, உன் பிள்ளைகிட்ட கேளு, உன் பிள்ளை என்ன சொல்லுதுன்னு கேட்டுவிட்டு சொல்லு, நாங்கள் சொல்கிறோம் அப்புறம் அப்படின்னு சொல்கிறாங்க ஊருக்காரங்க. எத்தா பூங்குடி என்ன நடந்துச்சுன்னு சொல்லு, அப்போ இருக்கிறம்மா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே சொல்லலையும் பூங்குடி என்னாச்சுன்னு சொல்லுத்தா, இந்த மாமன் இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. ராசாத்தி உடனே எவ்வளோ இதா அப்பா மாமா எல்லாரும் இருக்காங்கல்ல, நாங்கள்லாம் இருக்கும்போது எதுக்கு பயப்படுற, இவங்க உன்னை கத்தி எடுத்து குத்த வந்தாங்களா, இந்த மீனாட்சி உன்னை கத்தி எடுத்து குத்த வந்ததா சொல்லு பிள்ளை சொல்லு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு உடனே ஊர்க்காரங்க இந்தம்மா ராசாத்தி பூங்குடியே வாயை திறந்து சொல்லட்டும், அதுக்குள்ளே நீ ஏமா அவங்க தான் பண்ணாங்களான்னு சொல்லிக்கிட்டு இருக்க, கொஞ்சம் அமைதியாக இருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ராசாத்தி உடனே எங்கள் பிள்ளை பயப்படும் போல் இவங்க முன்னாடி சொல்கிறதுக்கு நாங்கள் தனியாக கூட்டிகிட்டு போய் கேட்குறோங்க ஐயா அப்படின்னு சொல்கிறாங்க. ஊர்க்காரங்களும் சரி கூட்டிகிட்டு போய் என்ன ஏதுன்னு கேட்டுட்டு வந்து சொல்லுங்கள், நாங்கள் கேட்க மாட்டோம் பிடிக்க மாட்டோம் நீங்களே முடிவு பண்ணாதீங்க, பஞ்சாயத்துனா பஞ்சாயத்து தான், எங்கள் ஊரை பொறுத்த வரைக்கும் தப்பு யார் செஞ்சாலும் தண்டனை கொடுக்கத்தான் செய்வோம் புரியுதா அப்படின்னு சொல்கிறாரு. சரிங்க ஐயா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே கூட்டிகிட்டு போய் பூங்குடிக்கிட்ட பேசுகிறாங்க. அப்போது மஞ்சமலையும் ராசாத்தியும் பூங்குடிக்கிட்ட எத்தா பூங்குடி மீனாட்சி தான் கத்தி எடுத்து குத்த வந்தா, குடும்பத்தில் வந்த சண்டையில் கத்தி எடுத்து குத்த வந்துட்டாங்கன்னு ஊர்க்காரங்க முன்னாடி சொல்லுத்தா, அவங்கள நம்ம கல்யாணத்தில் தான் அவமானப்படுத்த முடியல, இப்போது நம்மளுக்கு ஒரு பெரிய சான்ஸ் கிடச்சிருக்குது, இதை உபயோகப்படுத்திக்கணுமத்தா அப்படின்னு சொல்லித்தர்றாங்க. இதை கேட்ட பூங்குடி என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் முழிக்கிறாங்க. பேச்சு உடனே பூங்குடிக்கிட்ட போய் எத்தா பூங்குடி என்னத்தா ஆச்சு, உண்மையாலுமே மீனாட்சி மதினி ஒன்று அடித்தாங்களா சொல்லு, கத்தி எடுத்து குத்த வந்தாங்களா சொல்லு அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட மீனாட்சி அங்கேருந்து பேச்சியை பார்க்குறாங்க. பேச்சு உடனே மதினி என்ன மதினி ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அழுகிறாங்க. மீனாட்சியும் அந்தவுக்கு இருந்து பேச்சியை பார்த்து அழுகிறாங்க. பூங்குடி என்ன சொல்ல போகிறாளோ, அப்பா கூடயும் ராசாத்தி கூடயும் சேர்ந்துக்கிட்டு தேவையில்லாமல் பேச்சியோட அண்ணன் குடும்பத்தை பிரச்சனையில் மாட்டி விட்றேன்னு நினச்சிக்கிட்டு இவங்களோட வாழ்க்கையில் இவங்களே மண்ணள்ளி போட்டுக்குவாங்களா, அப்படியே பூங்குடி மீனாட்சியை கம்ப்ளைண்ட் பண்ணாலும் அழகர் சும்மா இருப்பாரான்னு தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.